Hi students, welcome to Max in Minutes. Exercise 2.6ல important 2 marks and important 5 marks இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். important 2 marksல பார்த்தீங்கன்னா 3, 4, 5 important and 5 markல 9th question important. Third question என்ன கொடுத்துருக்காங்க, find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. Okay, நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், sum of the first 28 terms. So in here நம்ம ஃபார்முலா வந்து SN ஃபார்முலா n/2 into a plus lங்கிற இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினில் அனதர் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, இந்த nth டேமோட ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஓகே, nth டேம் என்ன தான் 4n minus 3. nth டேமோட ஃபார்மட் என்னது 4n minus 3. Okay, so solution n value question என்ன கொடுத்துருக்காங்க, nth term n 28. Okay, and next tn ஓட ஃபார்மட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல, nth term tn வந்து என்ன ஃபார்மட்டில் இருக்குது 4n minus 3. ஓகே, and then அப்போ என்னோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம T1 ஃபஸ்ட்டு டேர்ம் அந்த ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என் வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 4 minus 3 திஸ் இஸ் ஈக்குவல் 1. ஓகே, இந்த T1 ஈக்குவல் டு 1 இந்த ஃபஸ்ட்டு டேர்மை தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், ஏ. இந்த T1 என்னது ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு T2 டியோட வேல்யூ தெரியணும்ல. ஸோ T2 செகண்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். என்னோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது T2 திஸ் இஸ் ஈக்குவல் 4 into 2 8 minus 3. ஸோ வாட் இஸ் ஆன்சர் 5. ஓகே, செகண்ட் டேர்மோட வேல்யூ 5. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. நமக்கும் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன வேல்யூவாக இருக்கும், T28 இருக்கும். லாஸ்ட் டேர்ம் என்னது T28 இருக்கும். ஸோ என்னோடய வேல்யூ 28 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் T28. ஸோ 4 into 28 minus 3. ஓகே, ஸோ 4 into 28 value என்னதுடா 112 minus 3. So what is answer 109. Okay, the answer is 109. Okay, so T28 oda value, this is last term L equal 109. Okay, நம்மளோட ஃபார்முலா என்னன்னு சொன்னோம், SN ஓட ஃபார்முலா என்னது n/2 நம்ம எடுத்திருக்குது. மொத்தம் SNக்கு இன்னும் சம் அனதர் ஃபார்முலாவும் இருக்குது. n/2 into 2a plus n minus 1 into d. ஓகே, சரி, into a plus l. இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு தேவையானது என்னது, a வேல்யூ தெரியணும், l வேல்யூ தெரியணும். ஓகே, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். T1 is a and T28 is the last, l value is 109. சரிங்களா? ஸோ n என்னது 28. this is equal 28 divide by 2 and a value is 1 plus l value is 109. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 28 divide by 2 into 110. இப்போ கிராஸ் பண்ணலாமா, எதை 2வையும் 28ஐயும் பண்ணலாம், அதர்வைஸ் 2வையும் 110ஐயுமே கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 14 கிடைக்கும். ஸோ 14 into 110 வேல்யூ இஸ் 1540. ஓகே, ஸோ ஃபைனலி we found which one, S28, sum of the first 28 terms. Okay, so what is answer, S28 equal to 1540. Okay, next question.
எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n. Show that the series is an AP. Sum of first n term ஓட ஃபார்மட் கொடுத்துட்டாங்க. அதாவது கொஸ்டினில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் Sn கொடுத்துட்டாங்க. Snோட ஃபார்மட்டு 2 into n squared minus 3n. ஓகே, Snோட ஃபார்மட் என்னது? 2 into n squared minus 3n. ஓகே, நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னது? ஏபி சீரீஸை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸையாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதலாம். ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் ஆர் 4 வேல்யூஸ். ஓகே, ஸோ த எஸ்என்னில் என்னோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளால் ஏ வேல்யூ, அதாவது ஃபஸ்ட் 1 வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, சொல்யூஷன் கிவன் கொடுத்துருக்க எஸ்என்னோட வேல்யூவை எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு nth டேர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு when n equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? S1 equal 2 into 1 squared minus 3 into 1. So 2 minus 3, this is equal to minus 1. First term a equal to minus 1. A value is minus 1. Okay, next n equal to 2. So S2, this is equal 2 into 2 squared minus 3 into 2. Okay, so now what? 2 into 2 squared na 4. So 2 into 4, 8. 8 minus 6. What is answer? 2. Okay, and next S2 வந்து 2 கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் த ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் தானே. S1 எடுத்தது ஃபஸ்ட்டு டேர்மு, தட் இஸ் ஏ. ஓகே, இப்போ S2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ செகண்ட் டேர்ம் S2 வேல்யூ என்னது? 2 டேர்மை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்கிறது 2. ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் டேர்ம் T2-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா S2 மைனஸ் S1. சரிங்களாடா? ஸோ இதில் S2ஓட வேல்யூ என்னது? 2. அண்டர் மைனஸ் இருக்குது. S1ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 1. ஸோ அந்த மைனஸ் 1-ஐ போடுங்க. இந்த மைனஸ் மைனஸும் என்னவாயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 + 1 3. T2ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 3. அப்போ செகண்ட் டேர்மோட வேல்யூ 3. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்னு மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? அதோட வேல்யூ -1. செகண்ட் டேர்ம் T2ஓட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. இப்போ தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அந்த தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்என்னில் என்னோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? S3 கிடச்சிரும். ஃபர்தராக T3 டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா S3லேருந்து S2-ஐ மைனஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ S3 2 into 3 squared minus 3 into 3. Okay, so what is answer? 2 into 9, 18. 9 எழுதிடுவோம். 9. So next another 2 into 9, 18. 18 minus 9. 18 minus 9. What is answer? 9. 18 minus 9. So now 9 is the answer. Okay, what is answer? 9 is the answer. S3 equal to 9. Okay, and next third term T3, this is equal to S3 minus S2. Last 2 Sஓட வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ 9 minus S2ஓட வேல்யூ என்னடா? 9 minus 2. This value is 7. So T3 value is 7. T3 value என்ன கிடச்சிருக்கு? 7 கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும் ஒரு சீக்வன்ஸ் ஏபிக்கு. ஓகே, the sequence is first term -1,
செகண்ட் டேர்ம் 3, தேர்ட் டேர்ம் 7. ஓகேங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் தென் இதுக்குள்ளே இருக்க காமன் டிஃப்ரென்ஸ் ஒரே போல் இருக்காங்கிறதையும் பார்க்கணுண்டா. சரிங்களா? அப்படி காமன் டிஃப்ரென்ஸ் ஒரே போல் இருந்ததுனா தான் இது வந்து ஏபி அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு a value is -1 and then find out here the difference of 3 and -1 is 4 கிடைக்கும். சரிங்களா? t equal t2 minus t1. ஓகே, t2ங்கிறது என்னது 3 and then minus t1 வந்து -1, ஸோ -1. அப்போ என்ன கிடைக்கும்? +1 ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 4. Now find out the difference between t2 and t3. அதுக்கு find out பண்ணுவோமா? t3 minus t2. ஓகே, t3 அப்படிங்கிறதுல 7 minus 3. So what is answer? 4. This அப்போ என்னாச்சு? இந்த காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக கிடைச்சிருக்கு. சரிங்களா? since the common difference is same, since the common difference is same, you should be mentioned the. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதுறதுனால ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? சேம். The sequence is -1, 3, 7, etc. Okay. Is an, what is this? Is an AP. Okay, finished. Okay students, here students நிறைய பேத்துக்கு வந்து என்கிட்ட டியூஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஏபி ஜிபி சாப்டரே வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதே இது கால்குலேட் பண்ணி மைண்ட் கால்குலேஷனில் வந்து ஆன்சர் பண்ணுறதா பக்காவாக பண்ணுறீங்க. பட் இந்த ஃபார்முலாஸ் போடுறது, என்ன சப்ஸ்டியூட் பண்ணி கொஞ்சம் லென்த்தாக பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ ஒன்ஸ் பிடிக்காட்டினா ஏன் அதை வந்து உள்ளே போய் சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குங்கிறதே பார்க்குறதுக்கு இஷ்டப்பட மாட்டேங்கிங்க. அப்படிலாம் இருக்காதிங்க. ரொம்ப ஈஸி கான்செப்ட். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. என்ன தான் நீங்கள் வந்து மைண்ட் கால்குலேஷனில் டக்குன்னு ஆன்சர் வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணாலும் பட் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குதா அப்படிங்கிறது அந்த ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட்டடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களாடா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.